என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நான் வந்து கடையை சேர்ந்த பாலமுருகனோட ஒய்ஃபு. சரி, இப்போ பரபரப்பாக ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, 4 பேர் நிர்வாணமாக கொண்டு போய் விட்டீங்கன்னு சொல்லி, இந்த காரணத்தினால நான் என் குழந்தைங்க எல்லாருமே விஷத்தை பிடிச்சி ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம். எனக்கெல்லாம் ஊருக்கு உத்தரவாதம் கிடையாது. என் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் பேசுகிற சூழ்நிலை வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். வேறு யாருன்னா அந்த நியூஸை நீங்கள் போடுவீங்களா? ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி பச்சையெல்லாம் நியூஸ் போடுவீங்க. எனக்கு கண்டிப்பாக என்னை கூட்டு போன போலீஸுக்கும் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அதேமாரி எல்லா நியூஸ்லையும் சேனலில் போட்டவங்களும் எனக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த நியூஸ் போட்டவங்களும் இந்த போலீஸ்காரங்களும் என் உயிர் போகிறதுக்கு முக்கால்வாசி காரணம். எவ்வளவோ அவமானம் கொடுத்தாங்க, அதை தாண்டி தானே நான் வந்தேன். ஒரு பொம்பளைனா அதுக்கு இப்படிலாம் நியூஸ் போட்டால் அந்த பொண்ணு வெக்கம் எதுவுமே இருக்காதா? இன்றைக்கி என்ன போட்டவன் அடுத்தாப்புல என் பிள்ளைய போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு இது மீறி தெரிஞ்சே ஆகணும். என் உயிருக்கு போச்சுன்னா இதுக்கு அபராதம் கட்டியே தீரணும். இது உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு தீரணும். இதையடுத்து தனிப்படை போலீசார் அவர் வீட்டிற்கு தேடிச் சென்றனர். அதற்குள் பாலமுருகன் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு கடையம் ராமநதி அணை அருகே உள்ள சுமார் 1000 அடி உயரமுள்ள மலைக்குன்றிற்கு சென்று விட்டார். இதையறிந்த போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மலைப்பகுதியை சுற்றி வளைத்தனர். பாலமுருகன் மலைக்குன்றின் உயரமான பகுதிக்கு சென்று மறைந்து கொண்டார். போலீசார் மலையை சுத்து போட்டதை அறியாத பாலமுருகன் மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருந்துள்ளார். திடீர் என போலீசார் வரும் சத்தம் கேட்டு பாலமுருகன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அரை நிர்வாண நிலையில் அவரது மனைவி தப்பி ஓட முயற்சித்த போது பெண் போலீசார் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி இந்த செய்தி வச்ச பரதேசி நாய்க்கு நாளைக்கு தெளிவாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தேன். செய்தி வச்சே கேட்டால் நமக்கே எரிச்சல் வருது. இதே என் பொண்டாட்டியை பற்றி இந்த மாதிரி நியூஸில் போட்டிருந்தா சரியாக இருந்திருக்கும். அரை நிர்வாணத்தோட்டம் இருந்தாங்க, படுத்து கிடந்தாங்கன்னெல்லாம் நியூஸ் வரைவேலாம். என்ன அதாவது அக்கா தாச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருந்தா இவனுக்கு கொஞ்சமாக சூடு சொல்ல வந்திருக்கும். யார் விட்டு பொம்பளையோ தானே, அதனால் எப்படி செய்தி வாசிக்கிறேன் பாரு. இவங்களுக்கெல்லாம் இவங்களோட டிஆர்பி ரேட்டுக்கு இவ்வளோ மானங்கட்டு போய் இந்த சன் டிவிலெலாம் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது சம்மந்தமாக நாளைக்கு நான் காணொலியில் பதிவு செய்கிறேன். இப்போ பாலமுருகனோட சகோதரி பேசக்கூடிய வீடியோ போடுறேன், அதையும் கேளுங்க. நாளைக்கு விரிவாக பேசுவோம். நன்றி. ஹலோ, வணக்கம் சார். என் பேர் முப்படாதி. நான் பாலமுருகன் தங்கச்சி, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். என் அண்ணன் பாலமுருகன் ஆரம்பத்தில் மணவேடி கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் மேலே சின்ன சின்ன பிட்டப் கேஸு போட ஆரம்பித்தாங்க போலீஸ்காரங்க. கடையம் போலீஸ் தான் சின்ன சின்ன பிட்டப் கேஸு போட ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து அவன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, விசாரிக்கணும் நைட்டெலாம் தேடி வருவாங்க, விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் ஒரு கேஸை போட்டுருவாங்க. அவன்கிட்ட கேட்டால் என்ன அவங்க தான் உள்ளே போச்சோன்னாங்க, அவங்களே வெளியே எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் உள்ளூரில் வெளியே வந்தாலும் அவனை தேடி வருவாங்க. பாலமுருகன் எங்கன்னு கேட்பாங்க. அவன் இதுக்கு பயந்துக்கிட்டே ஓடி ஒளிஞ்சான். அதுக்கப்புறம் உள்ளூரில் இருக்க முடியாதுன்ட்டு வெளியூரை பார்த்து போனான்.
வெளியூரை பார்த்து போனாலும் அங்கேயும் போலீஸு இருக்க விடலை. எங்கள் வீட்டில் இருந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கையிலே போலீஸு தேடி வந்தாங்க என் அண்ணனை. நானும் அது இப்போ வேறு வீட்டுக்கு போயிட்டேன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே தேடி வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெருமாள் கேஸு போட்டது கூட இவங்க பொய் கேஸ் தான் போட்டாங்க. பெருமாள் கேஸே உண்மையாக போடலை. அதில் என் அண்ணனே இல்லாமல் பொய் கேஸு தான் போட்டாங்க. இப்போவும் இவருங்க அவங்க பிள்ளைங்கள வீட்டில் உறங்க விட்டாலும் வந்து போலீஸு டார்ச்சர் தாங்க முடியல. நைட்டும் பகலும் வந்து வீட்டை வந்து வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கா வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணுதாங்க. அவனை கடையும் போலீஸு தமிழ்நாட்டில் ஆஜர்படுத்த தான் அவனை கூப்பிட்டு வந்தாங்க கேரளா ஜெயிலேருந்து. வர வழியில் அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரில. தப்பிச்சிரு வச்சிரு அப்படின்னு சொல்லுதாங்க, என்னை கொன்றுவேன்னு சொல்லுதாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லவும் இவன் தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். ஓடி வரவும் ஓடி வந்து என்ன எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. சாக போகிற நேரத்தில் அவள் பொண்டாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ சொல்லியிருக்கவும் இவன் தப்பிச்சு வெளியே வந்திருக்கான். வெளியே வரவும் இவன் பொண்டாட்டியை அசிங்கமாக வீடியோ போட்டு இதுக்கெல்லாம் காரணம் சன் நியூஸும் கடையும் போலீஸ்காரங்களும் தான் காரணம். அவங்க பர்மிஷன் இல்லாமல் ப்ரெஸ்காரன் ஒரு மீடியாவை வெளியிட மாட்டாங்க. அவளை ஆபாசமாக உடம் இல்லாமல் பார்த்தோம், பிடிச்சோம், ஒப்படைச்சோம் வீட்டில் போய் அப்படின்னு சொல்லி அவள் அந்த வீடியோவை பார்த்து அசிங்கம் தாங்காமல் எங்கள் மைனி தான் அசிங்கம் தாங்காமல் அவங்க சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க. பண்ணி இப்போ அவங்க இறந்துட்டாங்க. 10 நாள் ஆயிட்டு. போன திங்கக்கிழமை மருந்து குடித்தாங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க இறந்தாங்க. இப்போவும் 2 பிள்ளைங்க உயிருக்கு ஆபத்தான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஐசியூவில் தான் இருக்காங்க. ஆனாலும் எங்கள் மைனி சாவுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் செத்துருக்காங்க. என்னை அசிங்கமாக போட்டாங்க, அதனால தான் நான் சூசைட் அட்டம் பண்ணேன், பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன், என் நிலமை தானே நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு வரும், அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனாலும் போலீஸ்காரங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும். அதுக்கு நம்ம சமுதாயம் உதவி செய்யும் நாங்கள் நம்புகிறோம். யாரும் இது வரைக்கும் முன் வரலை. நம்ம சமுதாயத்தை நம்பி இந்த வீடியோ விடுறேன். உதவி பண்ணுங்கள்.